50 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு வலுவான தேசத்தை உருவாக்குவதில் சிறந்த பங்காற்றியுள்ள செட்டிநாட் சிமெண்ட்டுகள் உங்கள் இல்லத்து கான்கிரீட்டுக்கான தரமான படைப்புகள். சென்னை கண்ணகி நகர் நகர்ப்புற சமுதாய நல மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாததால் குழந்தை இறந்ததாக கூறி பெண்ணின் உறவினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தீபிகா என்ற அந்த பெண்ணுக்கு அதிகாலை 3 மணி அளவில் பிரசவ வலி ஏற்பட்டு கண்ணகி நகர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதாகவும், மருத்துவர்கள் இல்லாததால் செவிலியர்கள் முதலுதவி சிகிச்சை அளித்து கோஷா மருத்துவமனைக்கு அனுப்பியதாகவும் கூறப்படுகிறது. அங்கு பரிசோதித்ததில் குழந்தை வயிற்றுக்குள்ளேயே இறந்து விட்டதாகவும், 10 நிமிடம் முன்பு அழைத்து வந்திருந்தால் குழந்தையை காப்பாற்றி இறக்கலாம் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. நீலாங்கர் ஆம்புலன்ஸ் வர வச்சேன். நீலாங்கர் ஆம்புலன்ஸ்லேருந்து என்னை ஏற்ற விடாமல் இங்கே கன்னிநகர் ஆம்புலன்ஸில் என்னை ஏற்ற வச்சாங்க. ஏற்றி இங்கேருந்து கோஸ் ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சாங்க. இங்கேருந்து கோஸ் ஹாஸ்பிட்டல் 20 கிலோமீட்டர். நான் அப்பயே அவங்கள கேட்டேன், எங்கள் பக்கத்தில் இருக்க ஏதாவது ஹாஸ்பிட்டல் போகணுமான்னு. இல்லை, நாங்கள் கவர்மெண்ட் தான் பார்ப்போம். என் ஒய்ஃப்க்கு ப்ளீடிங் ஆகிட்டு இருந்தது. இங்கேருந்து கோஸ் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் கோஸ் ஹாஸ்பிட்டலில் போய் உள்ளே வந்து அடுத்த 10 நிமிஷத்தில் உங்கள் குழந்தை இறந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு யாருக்கு என் குழந்தை பிறந்திருக்கோம்? இன்னைக்கு என் குழந்தைய கையில் வச்சுட்டு இருக்கேன். இப்போ என் குழந்தைய மண்ணில் கொடுத்துட்டு நான் எங்கள் அனாதையாக உட்காந்துட்டு இருக்கேன். இதுக்கு யாரு காரணம்? எனக்கு யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். இதுக்கான போராட்டம் நாங்கள் பண்ணுவோம். இதுக்கான தீர்வு எங்களுக்கு கிடைச்சாகணும். இன்னைக்கு எனக்கு நடந்தது அடுத்த குழந்தைக்கு நடக்கக்கூடாது. இந்த குழந்தை தான் இங்கே இறந்த குழந்தை எந்தாதான் கடைசியாக இருக்கணும். இதுக்கப்புறம் எந்த குழந்தையும் இறக்கக்கூடாது. 50 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு வலுவான தேசத்தை உருவாக்குவதில் சிறந்த பங்காற்றியுள்ள செட்டிநாட் சிமெண்ட்டுகள் உங்கள் இல்லத்து கான்கிரீட்டுக்கான தரமான படைப்புகள்.